கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. செய்திக்கு ஆயத்தமாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அப்பா, நீங்கள் எங்கள் கண்மலையாக இருந்து எங்களை பாதுகாக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை மீட்டெடுத்த தெய்வம் அப்பா, நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஆண்டவரே அந்த நோக்கத்தில் எங்களை நடத்துறீங்கப்பா. நாங்கள் அந்த பாதையை சரியாய் ஓடி உடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள உங்கள் ஆளுகைக்குள்ளால காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பேசுகிற என்ன மறைத்து கொள்ளுங்கப்பா. உங்கள் வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். இப்போ கர்த்தருக்கு கையில ராஜாவின் இருதயம் இருக்குது. அப்போ கர்த்தரின் கையில ராஜாவின் இருதயம், அந்த தலைப்பின் கீழே நம்ம இந்த வார்த்தைகளை சிந்திக்கலாம். இப்போ எல்லாமே ஆல் இஸ் இன் காட்ஸ் கண்ட்ரோல், அதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களில் ரொம்ப அதிகமாக நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ ராஜாவின் இருதயம் அவருடைய கர்த்தரின் கையில் இருக்குதான். எதற்கு ராஜாவின் இருதயம் கர்த்தருக்கு கையில் இருக்கணும்? அதற்கு ஒரு பர்பஸ் உண்டு, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்னா, அவர் தமது சித்தத்தின்படி அதை திருப்புகிறார். அப்ப ராஜாவின் இருதயம், ராஜா கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்படணும்னு சொல்லி கர்த்தர் ராஜாவின் இருதயத்தை அவர் கையில வைத்திருக்கிறாரு. அதை எப்படி திருப்புகிறார் அப்படின்னா, நீர்க்கால்களை போல திருப்புகிறாராம். இப்போ நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஊர்ல இருக்கும்போது, அந்த குளத்துல தண்ணி நிரம்பின உடனே அந்த வாய்க்கால்ல தண்ணியை திறந்து விடுவாங்க. இப்போ வாய்க்கால்ல தண்ணி திறந்து விட்ட உடனே ஒவ்வொருத்தரா அவங்கவுங்க தோப்புக்கு தண்ணி பாய்ப்பாங்க. அப்போ அந்த தோப்போட ஓனர் என்ன செய்வார்னா, அந்த வாய்க்காலை மறிச்சு அந்த மண்ணை வச்சு அதை தடுக்கும்போது அந்த தண்ணி அவருடைய அந்த தோப்புல அந்த தண்ணி பாய்ந்து போகும். அது முடிஞ்ச உடனே அவர் அதை ஓப்பன் பண்ணி விட்டுருவாரு. ஓப்பன் பண்ணி விட்ட உடனே அடுத்தது அந்த தண்ணி நேராய் பாய்ந்து வரும். அடுத்தது யாருக்கு தண்ணி வேணுமோ அவங்க அந்த வாய்க்கால திருப்புவாங்க. அப்படி ஜஸ்ட் பிளாக் பண்ண உடனே தண்ணி அப்படியே திரும்பி, நேரா போன தண்ணி அப்படியே திரும்பி அவங்களுடைய அந்த தோப்புல அந்த தண்ணி அந்த தென்னை மரங்களுக்கு எல்லாம் பாய்க்கப்படுறத சின்ன பிள்ளையில நான் பார்த்துருக்கிறேன். அப்போ நாங்கள் கிட்ட போய் அதெல்லாம் நின்று பார்த்து என்ஜாய் பண்ணுவது வழக்கம். அப்போ கர்த்தருக்கு கையிலையும் நம்முடைய இருதயம் அப்படிதான் இருக்கான். எப்படி ஒரு நீர்க்கால அப்படி பிளாக் பண்ணி அழகா அவர் திருப்பிடுவார். அப்போ திருப்பினோன்னா அவங்க தோப்புக்கு அந்த தண்ணி போகுது, அவங்க தென்னை மரங்கள் அந்த தண்ணீர்னால அது பாய்ச்சப்படுது, அது பயனடையுது. அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். மனுஷனுக்கு பார்வை, கர்த்தர் சொல்றாரு, ராஜாக்க இருதயத்தை நான் என் கையில வச்சிருக்கிறேன், அதை நீர்க்கால போல என்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய சித்தத்தின்படி. கர்த்தர் நம்ம பிறந்த ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, சித்தம் கொண்டு இருக்கிறார். அந்த பாதையில நம்ம ஓடணும் அப்படின்னு விருப்பம் கொண்டு இருக்கிற தெய்வம். அவர் சித்தத்தின்படி திருப்புகிறாரு. ஆனா மனுஷன் எப்படி நினைக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீதிமொழிகள் 21:2 நம்ம பார்த்தோம்னா, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும். நம்ம நினைச்சுக்கிறது, நம்ம என்ன டிசைட் பண்றோம் அதை எக்ஸிக்யூட் பண்ண நம்ம முழு பலத்தோட நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய நினைவு என்னன்னா, நான் நினைக்கிற நினைவு எல்லாம் சரி, நான் போகிற பாதை தான் செம்மையான பாதை, நான் முடிவு பண்ணதான் கரெக்டு, அந்த பாதையில ஓடி இந்த காரியத்தை செய்து நிறைவேற்றுவேன், இந்த காரியத்தை நான் சுதந்திரித்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு நினைவு எப்படி இருக்கான்னா, அவன் மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும். ஆனா கர்த்தரோ
என்ன செய்யறாரு? இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். இருதயங்களை முதல்ல நம்ம பார்த்தோம், இருதயத்தை அவர் கையில வைத்திருக்கிறாரு. இப்ப என்ன செய்யறாரு? அந்த இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். எப்படி நிறுத்தி பார்க்கிறார்? இப்ப நம்ம கடையில ஒரு ஜாமானை வாங்க போனோம் அப்படின்னா, இப்போ அந்த பொருளை, ஆப்பிளோ ஏதாவது ஒரு பொருளை அதை ஒரு அந்த பேலன்ஸ்ல ஒரு சைட்ல வைப்பாங்க. இப்போ 2 கிலோ ஆப்பிள் வேணும்னா அந்த 2 கிலோ படி வந்து அடுத்த சைடு இருக்கும். அப்போ ரெண்டும் வந்து என்ன செய்யணும்? அந்த முள் வந்து பேலன்ஸ் நடுவுல வந்தாச்சுன்னா நமக்கு 2 கிலோ ஆப்பிள், இல்லைன்னா அந்த 1 கிலோ பொருள் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப கர்த்தர் வந்து என்ன செய்யறாராம்? அவனுடைய இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். அப்ப அவருடைய வெயிட்டேஜ் எப்படி? நம்ம ஆப்பிள் வாங்கணும்னா ஏற்கனவே நமக்கு அந்த வெயிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். 1 கிலோனா இவ்வளவு, 2 கிலோனா இவ்வளவுன்னு சொல்லி அந்த வெயிட்டேஜ் படி நமக்கு இப்போ 1 கிலோல 5 ஆப்பிள் வருதுன்னா ரஃபா எடுத்து யாரும் 5 ஆப்பிள் தரமாட்டாங்க. இல்லை, நம்ம 1 கிலோன்னு சொன்னா அதை வெயிட் பண்ணி தருவாங்க. அப்ப அந்த 1 கிலோ படியில எவ்வளவு ஆப்பிள் வருதோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்ப கர்த்தர் வந்து என்ன செய்யறாருன்னா இருதயத்தை நிறுத்து பார்க்கிறாராம். எப்படின்னா அவருடைய வெயிட்டேஜ், நம்ம நினைக்கிற நினைவுகளின்படி செயல்படுகிறது நமக்கு செம்மையாதான் தோணும். ஆனா அவர் என்ன செய்யறாரு? அவருக்கு வெயிட்டேஜ் எப்படின்னா என்ன நோக்கத்தோட நம்ம இந்த காரியத்தை செய்யறோம். நம்ம வேதம் சொல்லுது தீய நோக்கம் வந்து பாவம். நம்ம இன்னைக்கு கூட பார்த்தோம், தப்பான எண்ணம் கொண்டு வேத வார்த்தைகளை நம்ம புரிந்து கொண்டாலே அது வந்து தவறா போயிடும், தவறான பாதைக்கு நம்மளை கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் வந்து எப்படி பார்க்கறாங்கன்னா இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவர், என்ன நோக்கத்தோட இந்த காரியத்தை நம்ம செய்யறோம், இதுக்கு பின்னால நன்மையான நோக்கம் இருக்கா, அவர் விரும்புகிற அந்த சித்தத்தை வச்சு இந்த காரியத்தை நம்ம கொண்டு போறோமா? நிறைய நன்மை என்ன சொல்ல, நல்ல காரியங்கள் போல இல்ல, நல்ல காரியங்களாகவே இருக்கும். ஆனா அதற்கு பின்னால இருக்கிற நோக்கம் வந்து சில வேளைகள்ல தீமையா இருக்கும். அப்போ கர்த்தர் வந்து அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நம்ம வந்து வெளிப்புறமா பார்க்கும்போது ஓ பெரிய காரியம் இவங்க செஞ்சுட்டாங்க, எவ்வளவு நன்மையான காரியத்தை செஞ்சுட்டாங்க. ஆனா கர்த்தர் வந்து அதற்கு பின்னால நம்ம என்ன நோக்கத்தோட இந்த காரியத்தை செய்யறோம், என்ன நோக்கத்தோட அவன் இந்த பாதையில ஓடுறான், என்ன நோக்கத்தோட இந்த காரியத்தை அவன் சுதந்திரித்து கொள்ள பார்க்கிறான் என்கிற அந்த நோக்கத்தை வந்து காட் வந்து வெயிட் பண்ணி பார்க்கிறாரு. அதுக்கு அந்த இருதயத்தை அப்படி கர்த்தர் வந்து வெயிட் பண்ணி பார்க்கிறாரு. அது எப்படி இருக்கணும்? அவர் நம்மேல் கொண்ட சித்தத்தின்படி அது இருக்குதா, இல்லாட்டா அது தீய நோக்கம். அப்போ மனுஷன் வந்து அப்படி எனக்கு நான் நினைச்சதெல்லாம் சரி, நான் போற பாதை தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கும் போது காட் வந்து எப்படிப்பட்டவர்? இப்ப நம்ம காட் வந்து எப்படி சொல்லியிருக்குன்னா சுப்ரீம் பவர், சுப்ரீம் லீடர் நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த வார்த்தை இப்ப ரொம்ப நம்ம அறிந்திருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த உலக பிரகாரமாய் சுப்ரீம் லீடரா இருக்கிறவங்க, அது வந்து சுப்ரீம், அவங்களுக்கு அந்த சுப்ரீம் பவர் இல்லை. ஏன்னா அதற்கு மேலாக ஒரு பவர் வரும்போது அவங்க வந்து அடிபடுகிறத பார்க்கிறோம். ஆனா கர்த்தரை குறித்து, தேவனை குறித்து எப்படி நம்ம இந்த வார்த்தையில ராஜாவின் இருதயத்தை அவர் கையில வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவரு இந்த உலகத்துல இருக்கிற பெரிய மனுஷங்களை விட அவர் சுப்ரீம் பவர், அந்த சுப்ரீம் லீடரை விட கர்த்தர் சுப்ரீம் பவர் உள்ளவர், அவர் அல்டிமேட் பவர் உள்ளவர். அந்த வசனத்திற்கு ஆங்கிலத்தில் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது அது வந்து சொல்லப்பட்டிருந்து சுப்ரீம், அல்டிமேட், இண்டிபெண்டன்ட், யாரையும் சார்ந்து கிடையாது. கர்த்தருடைய ஆளுக, கர்த்தருடைய அந்த என்ன சொல்ல, அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம் எதையுமே சார்ந்து கிடையாது. அவர் இண்டிபெண்டன்ட், அவர் வந்து எதையும் டிபெண்ட் பண்ணி உள்ளவர் அல்ல, அவர் தனித்தன்மை உள்ளவர், அவர் யுனிக்கான காடு, அவர் சுப்ரீமான காடு, அவர் அல்டிமேட் பவர் உள்ள காட். அவர் வந்து என்ன செய்யறாருன்னா உலகத்துல பெரிய சுப்ரீம் லீடரையோ இல்ல உலகத்துல உள்ள பெரிய மனுஷனையோ, ரொம்ப பவர்ஃபுல்லான மனுஷனையும் அவர் என்ன செய்யலாமான்னா அவர் டைரக்ட் பண்ணுவார். ஏன்னா
அந்த ராஜாக்கு இருதயம் யார் கையில இருக்கு? கர்த்தருக்கு கையில இருக்கு. அவர் டைரக்ட் பண்ணுவாராம். எதை? அவனுடைய நினைவுகளை, அவன் எடுக்கிற முடிவுகளை, அவன் செயல்படுத்துகிற காரியங்களை எதன்படி? தேவனுடைய திட்டத்தின்படி. அப்போ ராஜாக்கு இருதயம் கர்த்தருக்கு கையில இருக்குது. கர்த்தர் சுப்ரீம் பவர், அல்டிமேட் பவர் உள்ள காட், இண்டிபெண்ட் ஆனவர். அவர் என்ன செய்யறாரு? அந்த ராஜாவுடைய நினைவு, அந்த ராஜாவுடைய எண்ணம், அந்த ராஜாவுடைய திட்டம், அந்த ராஜாவுடைய செயல்பாடு, அந்த திட்டத்தை செயல்படுத்துறது எல்லாமே தேவனுடைய கரத்துல இருக்குன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ அப்படி செய்யும்போது அவர் எப்படி திருப்புறாராம்? அவருடைய சித்தத்தின்படி திருப்புகிற தேவன். நம்ம வசனத்தை அறிந்திருக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். நம்ம குதிரையை ஆயத்தமாக்கிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு அந்த குதிரையை பவர்ஃபுல் ஆக்கலாம், எவ்வளவு அந்த குதிரையை மெருகேற்றலாம், எவ்வளவு அந்த குதிரையை யாரும் எதிர்க்க முடியாதபடி வல்லமை உள்ளதாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தமாக்கிட்டே இருப்போம். ஆனா வேதம் சொல்லுது, ஜெயமோ யாரால் வரும்? கர்த்தரால் தான் வரும். அப்போ நம்முடைய இருதயம், உலகத்துல உள்ள பெரிய ராஜாக்க இருதயத்தையே நான் தான் வச்சிருக்கேன், என் கரத்துல தான் இருக்கு, அதை நீர்க்கால போல அழகா ஈஸியா திருப்பிடுவேன்னு சொல்றாரு. எப்படி திருப்புவாரு? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் திருப்புகிறார். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய முடிவுகள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம்தான் நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம யுத்தத்துக்கு குதிரையை ஆயத்தப்படுத்திட்டே இருப்போம். ஆனா ஜெயம் குதிரையினால வராது, ஆயத்தப்படுத்துகிற மனுஷனால வராது, குதிரையின் வல்லமையினால வராது. கர்த்தரால் தான் அந்த ஜெயம் உண்டாகும். ஏன்னா பிளான் பண்றவரு, டிசிஷன் எடுக்கிறவரு, அதை எக்ஸிக்யூட் பண்றவரு அல்டிமேட் சுப்ரீம் பவர் உள்ள அந்த ஒரே ஒரு தெய்வம். அப்போ இந்த வார்த்தையை நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ நம்ம அதை பார்ப்போம். 2 ராஜாக்கள் இருதயம் எப்படி திருப்பப்பட்டது, அவங்க எப்படி செயல்பட்டாங்க. நம்ம மறந்துடக்கூடாது, அவருடைய சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அப்ப எந்த இருதயமும் அவருக்கு ஒரு சித்தம் இருக்கும். எந்த ஆத்மாவை கொண்டு, எந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு மேல, இல்ல உலகத்துல காணப்படுகிற எல்லா மனுஷன் மேலேயும் ஒரு சித்தம் கொண்டிருப்பாரு. அதற்கு நேராய் திருப்புவார் கர்த்தர். அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது 2 நாளாகமும் 36வது அதிகாரம், 2 நாளாகமும் 36, 11 16 வரை உள்ள வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, சிதேக்கியான்னு ஒரு ராஜா இருக்கிறார். இப்ப இந்த சிதேக்கியா ராஜா 11 வருஷம் எருசலேம்ல அரசாண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவர் என்ன செய்யறாருன்னா, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறார். இவருக்கு இருதயம் யார் கையில இருக்கு? கர்த்தருக்கு கையில இருக்கு. அதை நீர்க்கால போல திருப்ப முடியும். இவர் என்ன செய்யறாரு? பொல்லாப்பானதை செய்யறாரு. இப்போ பொல்லாப்பானதை செய்யும் போது அவர் என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி 13வது வசனத்துல, இந்த 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தல. எரேமியாவுக்கு முன்னால நம்ம தாழ்த்த வேண்டாம். எரேமியா யாருக்கு வார்த்தையை சொல்றாரு? கர்த்தருக்கு வார்த்தையை சொல்றாரு. ஆனா அந்த கர்த்தருக்கு வார்த்தைக்கு முன்னால தன்னை தாழ்த்தல இந்த ராஜா. இவனுக்கு இருதயம் கர்த்தரின் கையில இருக்குது. அவர் என்ன செய்யறாரு? நேபுகாத் நேச்சார் கூட ஒரு ஆணை இடுவித்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது, நான் உனக்கு கீழே இருந்து உன்னை சேவிப்பேன், உனக்கு கப்பம் கட்டுவேன், நீ சொல்றபடி இந்த தேசத்தை நான் ஆளுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க. அதை என்ன செய்யறாரு? மீறுறாரு. அந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, 13வது வசனம் நடுவுல இருந்து வாசிக்கிறேன். ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பாதபடி தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். கழுத்து நமக்கு கடினம் என்ன இருக்கு? ஸ்டிஃப் நெக்டுன்னு இருக்கு இங்கிலீஷ்ல. கழுத்து நமக்கு திரும்பணும். கழுத்து ஸ்டிஃபா இருக்கக்கூடாது. அப்போ இவன் என்ன பண்றான்? அந்த ராஜா என்ன பண்றாரு? கழுத்தை அழுத்தமாக்கி இருதயத்தை கடினப்படுத்துறாரு. ஸ்டபர்ன்னஸ். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்,
நான் உனக்கு கீழே தான் இருக்கிறேன், ஆனா நீ சொல்றத நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். நேபுகாத் நேச்சார், நான் என்ன செய்வேன், கலகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டபர்னா இருக்கிறாரு. அன்வில்லிங் டு சப்மிட், தாழ்த்துவதற்கு விருப்பமே இல்லை. இன்னொன்னு, ரிபலியஸ் அகெயின்ஸ்ட் காட்ஸ் கைடன்ஸ். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, கர்த்தருக்கு நடத்துதல் அது. அதனாலதான் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றாரு, அவர் அதை செய்யாம மீறும் போது. இப்ப கர்த்தருக்கு நடத்துதல், கர்த்தருக்கு கைடன்ஸுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறாரு. ரெஃப்யூஸ் டு ரிப்பென்ட். அப்போ கழுத்து கடினமா இருக்கும்போது, இருதயம் அழுத்தமா இருக்கும், கழுத்து அழுத்தமாகி இருதயம் கடினப்படும் போது நம்ம மனம் திரும்புவதற்கு, நம்மளை தாழ்த்துவதற்கு நம்ம விருப்பம் உள்ளவர்களாகவே இருக்க மாட்டோம். நீதிமொழிகள் 29:1 சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் எப்படி நாசமடைவான், சகாயமின்றி சடுதியில நாசமடைவான். நம்ம நினைப்போம், சகாயமே இல்லையா ஆண்டவரே, சடுதியா நாசமா ஆண்டவரே. ஆனா அதுக்கு முன்னால எப்படி சொல்றாரு, அடிக்கடி கடிந்து கொள்றாரு. அப்போ இந்த சிதேக்கியா ராஜா கர்த்தருக்கு விரோதமா நிற்கும் போது, கர்த்தர் கொண்ட அந்த நோக்கத்துக்கு விரோதமாய் செயல்படும் போது என்ன செய்யறாங்க, எச்சரிக்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு, தன்னை தாழ்த்த மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த வசனத்தின்படி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்தும் போது சகாயமின்றி சடுதியில நாசம். நம்ம மேலையும் நமக்கு நேராகவும் கர்த்தருடைய வார்த்தை வரும். எல்லா வார்த்தையும் எல்லாருக்கு நேரா வரும்னு கிடையாது. நம்ம இங்க கேட்கிற சில வார்த்தைகள் இல்ல, ஏதாவது ஒரு வசனம் நமக்கு நேராய், அது நேரா நம்ம இருதயத்துக்கு நேரா வர்றது, நம்ம இருதயத்துக்கு உள்ளால் அது வர்றது தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி நம்மை தாழ்த்துகிறவர்களாய், நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய். ஏன்னா நம்முடைய இருதயம் யார் கையில இருக்குன்னா, கர்த்தருக்கு கையில தான் இருக்கு. நம்ம நினைக்கிறது, நம்ம நினைத்ததெல்லாம் நாம் சாதித்து விடலாம். அடிமையா, அதாவது அடிமையா இருந்த இடத்துல கப்பம் கட்டி நீ ஆட்சி பண்ணுன்னு சொன்ன உடனே, அதை மீறி என்னுடைய வல்லமையை நான் முழுமையாய் செலுத்துவேன்னு சொல்லி சிதேக்கியா ராஜா அந்த நேபுகாத் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்றாரு, எச்சரிக்கப்படுகிறாரு. தாழ்த்த மனதில்ல, அந்த சகாயமின்றி சடுதியில நாசம் அடைகிறாங்க. இதற்கு மேல போய் நம்ம பார்த்தோம்னா 14வது வசனம் 2 நாளாகமும் 36:14, ஆசாரியர்களில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின் படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை என்ன செய்யறாங்க, தீட்டுப்படுத்துறாங்க. ராஜா கீழ்ப்படியில, ஆசாரியர்கள் ராஜாவுக்கு மேற்பட்டவர்கள், அப்புறம் அவருடைய ஜனங்கள், இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து என்ன செய்யறாங்களான்னா, புறஜாதிகளுடைய அருவருப்பபடி செய்து துரோகம், நீ பண்றது துரோகம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த வசனத்துல ஆசாரியர்கள், ஜனங்கள், ராஜா என்ன பண்றாங்க, ஆலயத்தை தீட்டுப்படுத்துறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்கென்று அழைத்து வரப்பட்டாங்க? கர்த்தருடைய நோக்கம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல என்ன? எதற்கென்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்து வரப்பட்டாங்க? கர்த்தரை ஆராதிக்கும்படியாய். வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைங்க. அப்போ அவங்க கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய துதியை சொல்லி வரணும். இவங்க கழுத்தை கடினமாக்கி, இருதயத்தை கடினமாக்கி, கழுத்தை அவங்க என்ன செய்யறாங்க, அழுத்தமாக்கி என்ன செய்யறாங்க, பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துறாங்க. புற ஜாதியின் அருவருப்பின்படி நடந்து கர்த்தருக்கு துரோகம் பண்றாங்க. அப்ப நினைக்கும் போது அவங்களுக்கு தெரியும் மெய்யான தெய்வம் யாரு, நம்ம கர்த்தரை விட்டு விலகி போக கூடாது, நம்ம அந்த நமக்கு மேல இருக்கிற ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ண வேண்டிய தேவையில்லை. எல்லாம் அறிந்தும் இவங்க என்ன செய்யறாங்க, நம்ம நினைத்தது சாதிச்சிடலாம்னு நினைச்சிட்டு தானே, நம்மளால முடியாது,
நம்ம செய்யறது வாய்க்காது அப்படின்னா அந்த முழு எஃபோர்ட்டையும் போட மாட்டோம். நம்ம அப்படி ஒரு ட்ரை பண்ணாலும் நமக்கு அப்படி ஒரு எண்ணம் மேலே ஓங்கும் போது நம்ம கீழ் அடங்குவோம். ஆனா அந்த கீழ் அடங்குகிற எண்ணம் ராஜாக்கு இல்ல, ஆசாரியருக்கு இல்ல, ஜனங்களுக்கு இல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துறாங்க. இப்போ கர்த்தருடைய ஜனம் அவருடைய துதிய சொல்லு வரும்படியாய், அவரை முழு இருதயத்தோடு அவரை மாத்திரம் ஆராதிக்கும்படியாய் ஏற்படுத்தப்பட்ட ஜனம் அவருக்கு துரோகம் பண்ணுது, அவருக்கு அவர் அந்த காரியத்துல அவங்க தீட்டுப்படுத்துறாங்க. அதனால கர்த்தர் என்ன செய்யறாரு? இரக்கம் கொள்றாரு. 15வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்புறாரு. இரக்கம் உள்ளவர், இருதயத்துல கையில வச்சிருக்கிறாரு. ஆனா நம்மள ரோபோட்டா பயன்படுத்த கர்த்தர் விரும்பல. நம்ம முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு நம்ம கர்த்தரை சேவிக்கணும். இதுதான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மேல எதிர்பார்க்கப்பட்ட கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம். அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தது கானானுக்கு போய் சேரணும், அதுதான் நோக்கம். ஆனா இவங்க கானானுக்கு போய் சேர்றதுக்குரிய எந்த காரியத்தையும் செய்யல. இவங்க மீறும் போது கடவுள் எச்சரிக்கிறாரு. எச்சரித்தும் கேட்காததுனால 16வது வசனத்துல நம்ம கடைசியில பார்க்கும்போது சகாயம் இல்லாமல் போயிட்டு, அதே சங்கீதத்துல சொன்னப்பட்ட அதே வசனம், சகாயம் இன்றி சடுதியில நாசம் அடைவான். இப்ப என்ன ஆகுது? சகாயம் இல்லாம போகுது. இவங்க என்ன பண்றாங்க? சிறையிருப்புக்குள்ளால இவங்களுடைய ஜனங்கள் கொல்லப்படுறாங்க. ஆலயத்துல இருக்கிற எல்லா பொன் வெள்ளி காணிக்க, அவங்களுடைய எல்லா பொருட்கள், ராஜா இன்னும் பெரிய அதிபதிகளுடைய பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செய்யறாங்க? கொள்ளையாக கொண்டு போயிறாங்க. அப்ப கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை சேவிக்காம தன் இருதயத்தை கடினப்படுத்தும் போது அவன் நினைக்கிறான் நான் ஏன் பாதையில போறேன்னு. ஆனா கர்த்தருடைய கையில இருக்கிற அந்த இருதயம் எச்சரிக்கப்பட்டும் அந்த காரியத்தை செய்ய தன்னை தாழ்த்தாததுனால சடுதியில சகாயமின்றி நாசம் அடைது 70 வருஷம் சிறை இருக்கும். அப்போ கர்த்தருடைய ஜனம் அவரை சேவிக்காததுனால, அவர் கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றாம பாதை மாறுகிறதுனால, எச்சரிக்கப்பட்டும் அந்த செயல்ல ஒரு மாற்றமும் இல்லாததுனால அவங்களுக்கு தண்டனை வருது. இப்போ 70 வருஷம் அவங்க என்ன செய்யறாங்க? சிறையிருப்புல இருக்காங்க. அவர் அவருடைய சித்தத்துக்கு அகெயின்ஸ்டா ஜனங்களால செயல்பட முடியவே இல்லை. அவங்க செய்த அந்த அவர்களுடைய கிரியை நிமித்தம் அதனுடைய விளைவை அந்த ஜனங்கள் அனுபவிக்கிறாங்க. இனி நம்ம பார்க்கும்போது அடுத்த ராஜாவை பார்க்கும்போது பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ். நம்ம சிதேக்கியா ராஜா இஸ்ரவேலின் ராஜா. இப்போ இவர் பெர்ஷியன் கிங். இந்த பெர்ஷியாவின் ராஜா அந்நிய தேசத்தின் ராஜாவுக்கு இருதயமோ அவர் கையில தான் இருக்கு, கர்த்தருடைய கையில தான் இருக்கு. எப்படி இஸ்ரவேலின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் இருதயம் கர்த்தர் கையில இருந்ததோ, அதே போல அந்நிய ராஜாவாகிய அந்த பெர்ஷியன் கிங் கோரேஸ்க்கு இருதயமும் கர்த்தர் கையில இருக்குது. அவர் என்ன செய்யறாரு? அவருடைய சித்தத்தின்படி திருப்புறாரு. அப்போ நம்ம அந்த எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். எஸ்ரா 1:1-2. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இப்போ இவர் பெர்ஷியன் கிங்கு. ஆனா அவரு கர்த்தருடைய சித்தத்தை அறிஞ்சிருக்கிறாரு. எப்படி கர்த்தருக்கு அந்த பெர்ஷியன் கிங்குக்கு இருதயம் எப்படி கர்த்தருக்கு கையில இருக்குன்னு பார்த்தா, அவர் அதை திருப்புறாரு, அவருடைய சித்தத்தின்படி திருப்புறாரு. திருப்பும் போது அழகா அந்த கோரேஸ் ராஜா அதை பிடித்து கொள்கிறார்.
அதை வந்து அந்த கர்த்தருடைய கையில இருக்கிற அவருடைய இருதயம் திருப்பும்போது படும்போது அவருடைய சித்தத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படின்னா அவர் சொல்றாரு, இந்த கர்த்தர் எனக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளினார். அவர் சொல்றாரு, பூமியின் ராஜ்யத்தை எல்லாம் எனக்கு தந்தருளினது யாரு? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு அந்த அறிவு பாருங்க. அப்போ இந்த ராஜா என்ன செய்யறான்? அடிமையாய் விற்கிற சிதேக்கியா ராஜா அவருக்கு மேல இருக்கிற ராஜாக்கு அகெயின்ஸ்டா கலகம் பண்றான். ஏன்னா கர்த்தர் அந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறாருன்னு என்கிற அந்த உணர்வோ அந்த மன தாழ்மையோ அந்த பாதையில ஓடணுங்கிற எண்ணம் இல்லாம அவன் செயல்படுறான். ஆனா இந்த அந்நிய ராஜாவை நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த ராஜ்யங்களை எல்லாம், பூமியில் உள்ள ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறாரு. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மளை கர்த்தர் ரட்சித்து வைத்திருக்கிறாரு. நம்மளை இந்த சபையில கர்த்தர் வைத்திருக்கிறாரு. மெய்யான தெய்வம் யார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ கர்த்தரின் கையில நம்முடைய இருதயம் இருக்கு. அவர் சித்தத்தின்படி அதை திருப்புவாரு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில அவருடைய சித்தம் என்று ஒன்று உண்டு. நம்ம வாழ்க்கையில அவருடைய நோக்கம் என்று ஒன்று உண்டு. அப்ப இவர் என்ன பண்றாரு? அவருடைய சித்தம் என்ன என்பதுன்னா, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். அப்ப கட்டளை பிறக்குது, எருசலேம்ல அந்த ஆலயம் கட்டப்படணும். இங்க அடிமையா இருக்கிறாங்க. எப்படி எகிப்துல அடிமையா இருந்த ஜனங்கள் நாங்க ஆராதனை செய்ய போனோம், எங்களை அனுப்புன்னு சொன்னோன்னே எவ்வளவு பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது இல்ல? எத்தனை தடவை தன்னோட கர்த்தர் அவருக்கு சான்ஸ் கொடுத்தப்போ அவருடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஆனா இந்த கோரேஸ் ராஜா பாருங்க என்ன செய்யறாரு? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தான் எனக்கு இந்த பூமியின் ராஜ்யத்தை எல்லாம் தந்திருக்கிறாரு. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு அடிமையா இருக்கிற, எங்க தேசத்துல இந்த அடிமையா இருக்கிற இந்த இஸ்ரவேலர்கள் அங்க போய் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும். அந்த சித்தத்தை புரிந்த உடனே இருதயத்தை கடினப்படுத்தல, கழுத்தை அழுத்தப்படுத்தல, அழுத்தமாக்கல, தன்னை தாழ்த்தினதுனால, கர்த்தருடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தினதுனாலதான் இந்த டிசிஷன் அவரால் எடுக்க முடிஞ்சுது. அவர் என்ன செய்யறாருன்னா கட்டளை கொடுக்கிறார். 4வது வசனத்துல எஸ்ரா 1:4 நம்ம பார்க்கும்போது மிடில் இருந்து வாசிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கு என்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புவதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணிவிட்டான். அப்போ கர்த்தருடைய திட்டத்தை அறிந்த அந்த கோரேஸ் ராஜா அதை செயல்படுத்துறார். கர்த்தர் அவர் கையில வைத்திருக்கிற இருதயத்தை, கோரேசின் ராஜாவுடைய இருதயத்தை அவருடைய சித்தத்தின்படி திருப்பும் போது அப்படி அழகா செயல்படுறாரு. காணிக்கையை கொடுத்து விடுறாரு, பொன் வெள்ளியை கொடுத்து விடுறாரு, ஜனங்களுக்கு எல்லாம் அதை அறிவிக்கிறாரு. என்ன மெயினா அந்த சிறையிருப்புல இருந்து அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுறாங்க. கர்த்தருடைய நோக்கமே அவருடைய ஜனம் அவருக்கு ஆராதனை செய்யணும். அதை செய்யாத போது அந்நிய காரியத்தை கொண்டு அருவருப்பானதை துரோகமாய் பண்ணி துணிகரமா செஞ்ச போது சிறையிருப்புக்கு வந்தாங்க. இப்போ கர்த்தர் இந்த கோரேசின் இருதயத்தை திருப்பி இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்த உடனே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எஸ்ரா 2:70 நம்ம பார்த்தோம்னா அவங்க பட்டணங்கள்ல குடியேறுகிறத நம்ம பார்க்கிறோம். பட்டணங்களை குடியேறுகிறது மட்டும் இல்ல, பலிபீடத்தை கட்டுறாங்க, பலி செலுத்துறாங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுறாங்க. இதெல்லாம் எஸ்ரா 3:2, 3:5, 3:11 எல்லாம் நம்ம இந்த காரியத்தை பார்க்கலாம். 6 எஸ்ரா 6:14 வாசிங்க. அப்படியே யூதாவின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரேஸ், தரியோ,
பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? கர்த்தர் விடுதலை பண்றாரு, இந்த ஜனம் அழகா நடக்குது அவருடைய சித்தத்தின்படி. அந்த இருதயம் திருப்பப்படும் போது விடுதலை, போய் அந்த பட்டணங்கள்ல குடியேறாங்க, பலிபீடத்தை கட்டுறாங்க, பலி செலுத்துறாங்க, ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறாங்க, ஆலயத்தை கட்டி முடிக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றாங்க. எஸ்ரா 6, 16, 22 வசனங்கள்ல பார்க்கும்போது ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. இதுதான் கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்துல எதிர்பார்க்கப்படுறது. இவர்கள் என் ஜனங்கள், எனக்குன்னு நான் ஏற்படுத்தினேன், ஏன் துதியை இவங்க சொல்லி வருவாங்க. அழகா அந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் கோரேசின் இருதயத்தை திருப்பினாரு. இந்த ஜனங்களும் அதன்படியே நடந்து ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. அப்போ சிறையிருப்பு, மீட்பு, ஆராதனை, கரெக்டா அந்த சீக்வன்ஸ், கர்த்தருடைய சித்தம் அழகா இந்த காரியத்துல ஒர்க் அவுட் ஆனதை பார்த்தோம். சிதேக்கியாவுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டோம், அவன் இருதயத்தை கடினப்படுத்தினதுனால சகாயமின்றி சடுதியாய் நாசமடைந்தான். இப்போ கோரேஸ் ராஜா கிட்ட கர்த்தர் பேசும்போது, அந்த இருதயம் திருப்பப்பட்ட போது, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால அந்த பர்பஸை அறிந்து கொண்டான், எதற்கு தான் ராஜாவா இருக்கிறேன்னு அறிந்து கொண்டான், செயல்பட்டான். ஜனங்கள் புரிந்து கொண்டாங்க, மீட்கப்பட்டாங்க, விடுதலையாக்கப்பட்டாங்க, ஆலயத்தை கட்டினாங்க, ஆராதனை செய்தாங்க. கரெக்டா கர்த்தருடைய பாதையில அந்த இருதயம் திருப்பப்படும் போது நீர்க்கால்கள் போல அந்த இருதயம் திருப்பப்பட்டது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்க. இதெல்லாம் முன்பாக நடந்த காரியங்கள். இஸ்ரவேல் ராஜா பார்த்தோம், அந்நிய ராஜா பார்த்தோம். இப்ப நம்ம மனுஷன், நம்ம இருதயம் எப்படி திருப்பப்பட்டிருக்கா? நம்மளை இப்போ கானானுக்கு கொண்டு போறது கர்த்தருக்கு நோக்கம் இல்லை. நித்திய கானானுக்கு, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய சித்தம். பேதுருல நிருபத்துல எழுதியிருக்கு. அப்போ எல்லாரும் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளணும், அந்த பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுங்கிறது தான் நம்ம மேல கர்த்தர் கொண்ட நோக்கம். அப்ப அந்த பாதைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை என்ன செய்வாரு? கர்த்தர் திருப்புவாரு. அப்ப நம்ம இருதயத்தை கடினப்படுத்துறோமா? நம்முடைய கழுத்து அழுத்தமாகுதா? இந்த சிதேக்கியா மாதிரி சகாயமின்றி சடுதியில நாசமடைய விருப்பமா? இல்ல எந்த சிறையிருப்புல இருந்தாலும் கர்த்தருடைய பாதையில நம்ம ஓடும்போது நம்மை சிறையிருப்புல இருந்து விடுதலை பண்ணி கர்த்தர் நடத்தி நமக்கானதை சுதந்திரிக்க செய்ய வல்லமை உள்ளவருடைய அந்த பாதையில ஓட நம்ம ஆயத்தமா இருக்குமா? அதுதான் நம்ம இன்றைக்கு நம்மளை அந்த இடத்துல வச்சு, சிதேக்கியா ராஜா இருக்கிற இடத்துல, இல்ல அந்த கோரேஸ் ராஜா இருக்கிற இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நம்ம இருதயம், நம்ம விருப்பம் எப்படின்னா, நமக்கு நிறைய விருப்பம். பரலோகத்துக்கு போறது மட்டும் நமக்கு விருப்பம் கிடையாது. உலகத்திலையும் பெரிய பெரிய மாளிகை கட்டணும், நினைச்சதெல்லாம் சாதிக்கணும், எல்லாவற்றையும் சுதந்திரிக்கணும். அதுதான் நமக்கு நிறைய விருப்பம் இருக்கு. அப்போ நிறைய விருப்பம் இருக்கும்போது கர்த்தர் மெயினான காரியத்தை, நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி நம்ம பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்மை உடுத்துவிக்க, நம்மை போஷிக்க, நம்மை நடத்துவிக்க அவர் போதுமானவரா இருக்கிறாரு. ஏன்னா அவர் சுப்ரீம் லீடர் இல்ல, சுப்ரீம் பவர். அல்டிமேட் லீடர் இல்ல, அவர் அல்டிமேட்டான பவர். அவர் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனித்துவமாய், அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவரை தடுப்பவன் யாரும் இல்ல. அவர் செய்ய நினைத்தது தடையும் படாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லவரை நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரை அறிந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்த்தோம் தப்பெண்ணம். அப்போ கர்த்தர் அந்த தப்பெண்ணம் கொண்டு வைராக்கியம் பாராட்டி நம்ம அழிந்து போகணும்னு விருப்பப்படல. நீ ஏன் பாதையில வா, நான் உன் இருதயத்தை திருப்புறேன். அது அவர் விரும்புகிறபடி, அவர் சித்தமானபடி நம்முடைய இருதயம் திருப்பப்படணும். ஏன்னா எங்க போனோம்? பெரிய அபார்ட்மெண்ட் இல்ல, எங்க போனோம்? நம்ம பரலோகத்துக்கு போனோம். நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரிக்கணும். அப்ப அதற்கு நேராய் நம்ம அங்க எங்க போகும்போது, தவறும் போது வழி வலதுபுறம் சாயாத, இடதுபுறம் சாயாத, வழி இது அப்படின்னு சொல்லி காட் நம்மளை கரெக்ட் பண்ணும்போது
நம்ம கழுத்தை கடினப்படுத்தக்கூடாது, கழுத்தை அழுத்தமாக்க கூடாது. திரும்பன்னு சொல்ற இடத்துல கழுத்து திரும்பணும். இருதயம் உடைக்கப்பட வேண்டிய இடத்துல, தாழ்த்தப்பட வேண்டிய இடத்துல, ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய இடத்துல ஒப்பு கொடுக்கப்படணும். ஒரு நன்மை பெற்ற உடனே இந்த சிதேக்கியா ராஜா மாதிரி, ஓ என் கையில எல்லா வல்லமையும் இருக்கு, என்னால் முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை, என் ஆளுகைக்குள்ளாலதான் இருக்கு. இப்ப நம்ம அறிந்திருக்கிறோம் எவ்வளவு நிலையில்லாத உலகத்துல நம்ம இருக்கோம். நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், அதை நான் ஷேர் பண்ண கூட செஞ்சேன். என்னன்னா, நம்ம என்ன நினைப்போம், டிக்கெட் எடுத்தாச்சுன்னா ஓகே என்ன செய்துருவோம், அங்க அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிடுவோம். ஒரு டைம் டேபிள் போட்டாச்சு ஸ்கூல்ல, ஸ்கெடியூல், பரீட்சை என்னைக்கு தொடங்கி இன்னைக்கு முடியும், என்னைக்கு பரீட்சை தொடங்கும் இன்னைக்கு, என்னைக்கு பரீட்சை முடியும் ஒரு நாள் சொல்லுவோம், அதுக்கப்புறம் என்ன எனக்கு லீவு. நடக்குதா உலகத்துல? நிலையில்லாத உலகம். ஆனா நம்ம இருதயம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனா வேதம் சொல்லுது கர்த்தரின் யோசனையே நிலை நிற்கும். டைம் டேபிள் படி படிச்ச நடக்கலையே, நான் கையில டிக்கெட் வாங்கி வச்சிருக்கனே அன்னைக்கு போக முடியலையே. கர்த்தர் உன்னை கொண்டு செல்லுவது அவருடைய நோக்கமானால், அவருடைய சித்தமானால், எந்த மார்க்கத்தையும் அவரால் என்ன செய்ய முடியும், ஓபன் பண்ணி கர்த்தர் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்ப்பார். நான் கூட நினைச்சேன், நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரன் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் மனசுக்குள்ளால வீட்டுல எல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன், எப்படி போவாங்க, இப்ப சூழ்நிலை எல்லாம் எப்படி பிளாக் ஆயிருக்கேன். நான் மனசுக்குள்ள நினைச்சேன், எப்படி போக முடியும், போனா எப்படி வர முடியும். ஆனா கர்த்தர் திட்டம் கொண்டிருந்தாரு. அந்த சகோதரன் நீட்டா அழகா அவர் சொன்னாங்க 20 hours வெயிட்டிங், ஆனா 6 hours வெயிட்டிங்ல அவர் அடுத்த ஃப்ளைட்டு, ஒரு காசும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு காசும் கேட்கல. ஏன்னா 6 hours வெயிட்டிங், 20 hours வெயிட்டிங் சொல்லிட்டு போனவர் 6 hours வெயிட்டிங்ல அடுத்த ஃப்ளைட் படிச்சு மத்தியானம் போய் சேர வேண்டியவர் நேத்து நைட்டே போய் சேர்ந்தாச்சு. எந்த மார்க்கத்தையும் கர்த்தர் ஓபன் பண்ண முடியும், எந்த மார்க்கத்தையும் கர்த்தர் அடைக்கவும் முடியும். அப்ப அவருக்கு கையில நம்ம இருதயம் இருக்கா? அவர் நீர்க்கால்கள் போல திருப்பும் போது நம்ம அதின்படி ஓட ஆயத்தமா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா கர்த்தரின் யோசனை தான் நிலை நிற்கும். மனுஷனுடைய இருதயம் அவன் வழிகளை யோசிக்கும், பிளான் எல்லாம் யோசிப்பான், பிளான் போடுவான், பிளான் எல்லாம் யோசிப்பான். இப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், முதல்ல ஃபவுண்டேஷனை போடணும், அடுத்தது பெல்ட் காங்கிரீட் போடணும், அடுத்தது கட்டடத்தை எழுப்பணும், அடுத்தது லிண்டல் காங்கிரீட் போடணும், மேலே கெட்டணும், மேலே போகணும், பிளான் பண்ணுவான். ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நம்ம வாழ்க்கையில ஆத்மாவே உனக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் போதுமானவரா இருக்கிறாரு. உன் இருதயத்தை கர்த்தர் திருப்பும் போது நீ கழுத்தை கடினப்படுத்தாத, இருதயத்தை கடினப்படுத்தாத, திரும்பும்படியாய். கழுத்து திரும்பலன்னா என்ன கஷ்டம் இல்ல? நம்ம நினைச்சது மாதிரி இப்போ பின்னால பார்க்கணும்னா நம்ம பார்க்கலாம், சைட்ல பார்க்கணும்னா பார்க்கலாம். ஆனா கழுத்து ஸ்டிஃப் ஆயிட்டுனா இல்ல, அது நம்ம கரத்துல கூட இல்லை. அப்போ நமக்கு கர்த்தர் நியமித்த பாதையில ஓட நம்ம கர்த்தர் நடத்தும் போது அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய், தன்னை தாழ்த்துகிறவர்களாய், நம்முடைய சித்தத்தை கர்த்தருடைய கரத்துல வைக்கிறவங்களா நம்ம காணப்படணும். ஏன்னா எவ்ரி டிசிஷன் இஸ் ஃப்ரம் த லார்ட். நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துறதும் அவர் தான். நம்ம பிளான் போடுவோம், அவருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும்னு சொல்லுது. நம்ம நடக்கும்போது நம்ம பலத்தினால நம்ம நடக்கும்னு நினைக்கிறோம், ஆனா நம்முடைய நடைகள் உறுதிப்படுத்தப்படுகிறதும் கர்த்தர் தான். நம்ம வழுவி போகாம நம்ம நடக்கிறதும் அவருடைய கிருபை தான் என்கிறத உணர்ந்தவர்களாய் அவருடைய சித்தத்தின்படி ஓட நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எல்லா மனுஷனும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அப்போ அவர் நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள்ளால நம்ம அந்த பரம அழைப்பு, பிலிப்பியர் 3:14 நம்ம வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போ நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கு, அந்த லக்கை நோக்கி
நம்ம என்ன செய்யணும், தொடரணும். நம்ம வந்து ட்ராக் எல்லாம் மாறி ஓடி போய் கடைசியில லெக்கெல்லாம் நம்ம அடைய முடியாது. அது நம்ம அறிந்திருக்கிறோம். நான் ஒரு நியூஸை வாசித்தேன். என்னன்னா, ஒரு மனுஷன் போய் கலெக்டர்கிட்ட உட்காந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, எனக்கு வந்து நான் 9 வருஷம் எனக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை. 9 வருஷமா எனக்கு அதுக்கு புக்கெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பைசா ஒன்றும் கிடைக்கல. முயற்சி பண்ணினேன். எனக்கு புத்தகம் கூட வாங்க எனக்கு பைசா கிடைக்கல. நான் முயற்சி பண்ணேன். எனக்கு முயற்சி வாய்க்கல. அதனால அவர் வச்ச கோரிக்கை, நீங்க என்ன கலெக்டர் ஆக்குங்க. நமக்கு கேட்கும் போதே சிரிப்பா தான் வருது, பரிதாபமாவும் இருக்குல்ல. அவருடைய நிலைமை, அவருக்கு புக்கு வாங்க முடியல, அவருக்கு படிக்க முடியல, அது அவருக்கு வந்து அதை சுதந்திரித்து கொள்ள முடியல. அவர் அது கலெக்டர்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் வந்து 9 இயர்ஸா ட்ரை பண்ணேன்ல, ஸோ நீங்க என்ன இப்ப கலெக்டர் ஆக்குங்க. அப்போ அவர் அந்த கலெக்டர் செய்த காரியம், அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தார். இப்ப நம்ம வந்து இப்படிதான் செய்யறோம். நம்ம நினைக்கிறோம், சே இதை கூட புரிஞ்சுக்கொள்ள முடியல, இல்ல பரிதாபப்படுறோம். புக்கும் வாங்க மாட்டோம், படிக்கவும் மாட்டோம், அந்த பாதையில ஓடவும் மாட்டோம். ஆனா கலெக்டர் ஆகணும். அவராது வந்து அவர் என்ன மனநிலையில் அப்படி சொன்னாருன்னு தெரியாது. நமக்கு எல்லாமே தெரியும். புக்கு கையில இருக்கு, படிக்க மாட்டோம். வேதம் கையில இருக்கு, படிக்க மாட்டோம். நமக்கு தெரியும் நம்ம மேல கர்த்தர் வந்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. எதற்கு இந்த சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு, எதற்கு வாரந்தோறும் வார்த்தைகள் நம்ம இருதயத்துல விதைக்கப்படுது, எதற்கு சத்தியம் நமக்கு சொல்லப்படுது, எல்லாம் தெரியும். ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், படிக்கவும் மாட்டேன், கீழ்ப்படியவும் மாட்டேன். ஆனா முடிவுல என்ன வேணும், கலெக்டர் ஆகணும். ஆனா இங்க என்ன சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எப்படி ஓடணுமா, லெக்க நோக்கி ஓடணும். எங்கேயாவது ஓடிட்டு கடைசியில நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, அந்த பந்தய பொருளை அடையவே முடியாது. லக்கை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்துல நம்ம பொறுமையாய் ஓடி, நம்ம கழுத்தை கடினப்படுத்தாம, நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாம, கர்த்தர் பேசும்போது நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாய், செவி கொடுக்கிறவர்களாய், கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தா மாத்திரம்தான் நம்ம லெக்க வந்து என்ன செய்ய முடியும், அடைய முடியும். நம்ம ஸ்தேவான்னு சொல்லி ஒரு கேரக்டரை நம்ம பார்த்து முடிக்கலாம். இந்த மாதவ போதகரும் அந்த ஸ்தேவானை பற்றி சொன்னாங்க. நம்ம நிறைய பிரசங்கங்களை கேட்கும் போதும் இந்த ஸ்தேவானை பற்றி நம்ம கேட்டோம். இன்னும் ஒரு ஆங்கிள் இந்த ஸ்தேவானை பார்க்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 7:60, அப்போஸ்தலர் 7:60 அவர் சொல்றாரு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும், இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நமக்கு தெரியும் ஸ்தேவான் எதனால கல்லெறியப்பட்டார். அவர் சொன்னாரு, நீங்க வந்து என்ன செய்தீங்க, உங்க தேவனை நீங்க மறுதளித்தீங்க, நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு பயங்கர, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கர வைராக்கியம். ஏன்னா தப்பெண்ணம். அவங்க மேசியாவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அக்செப்ட் பண்ணவே இல்லை. தப்பெண்ணத்துல அவ்வளவு வைராக்கியம், கொலை செய்யற அளவு வைராக்கியம், கொலை செய்தார். அப்போ அந்த கொலை செய்யும் போது இந்த ஸ்தேவானுடைய இருதயம் எப்படி திருப்பப்படுது, அந்த ஸ்தேவான் எப்படி கர்த்தருடைய பிளான்ல எக்ஸாக்டா ஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே இவர்கள் மேல இந்த பாவத்தை சுமத்தாதிரும், இவங்க தப்பெண்ணம் கொண்டிருக்காங்க, இவங்க மேல சுமத்தாதிரும். எப்படி இவர் என்ன பாவம் செஞ்சாரு, நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். ஸ்தேவான் என்ன பாவம் செஞ்சாரு, சத்தியத்தை சொன்னாரு. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள ஜனங்களுக்கு மனதில்லை. அப்ப ஸ்தேவான் சைடு நின்று பார்க்கும்போது நான் ஒரு பாவம் செய்யல, என்ன செய்யறாங்க, கல்லெறிஞ்சு கொள்றாங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, கூக்குரல் இடல. அவர் சொல்றாரு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும், இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்போ யோசித்து பார்த்தா இதே மாதிரி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சொல்லுவாங்க, என்னது, இவங்க வந்து தாங்க செய்யறது இன்னதுன்னு அறியாது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதே வார்த்தையை எப்படி சொல்ல முடியும்? கொலோசியர் 3:13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. அப்ப இந்த பாதையில நம்ம ஓடுறோம். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை நம்ம மன்னிக்கும்படியாய் திருப்புகிறார். ஒருவருக்கு ஒருவர் விரோதமா என்ன செய்யக்கூடாது, முறையிடாதீங்க, நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தை திருப்புறாரு. ஏன்னா நியாயாதிபதி எங்க நிக்கிறாரு, வாசல்ல. நியாயாதிபதி உன்னை தட்டி கொடுத்து, சரி இவ்வளவு நாள் நடந்தால, சரி கொஞ்சம் அங்க எங்க போன, சரி வா போலாம், இப்படியெல்லாம் கூட்டிட்டு போற நியாயாதிபதி இல்லை.
அவர் ட்ராக்ல வர்றவங்கள மட்டும்தான் பார்ப்பார். மற்றவங்கள நான் உன்னை ஒரு காலம் அறியேன்னு சொல்லிடுவார். ட்ராக் மாறி ஓடி பந்தய பொருளை நம்ம என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. மன்னிப்பு என்கிற அந்த காரியத்தை நம்ம எல்லார் முன்னாலையும் சபை முன்னால கர்த்தர் வைக்கிறார். நம்ம இருதயத்தை அதற்கு நேராய் திருப்புகிறார். நம்ம நித்திய ராஜ்யத்தை அடையணும், நம்ம பரலோக ராஜ்யத்தை அடையணும். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி பறைசாற்றி கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, உன் இருதயம் திருப்பப்படுது, என் பாதையில வா. அப்போ எப்படி இவர் மன்னித்தாரு? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நம் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் சொன்ன வார்த்தையின்படி மன்னித்தார். அப்போ பாஸ்டர் கூட சொல்லியிருக்காங்க, வார்த்தையா சொல்லும் போது ஒரு காரியம், ஆனா அந்த வார்த்தையை நிறைவேற்றிட்டாங்க, கர்த்தர் அந்த வார்த்தையின்படி செய்து நிறைவேற்றிட்டா அது உன் மேல விழுந்த கடமை, நீ செய்தே ஆக வேண்டும். வார்த்தையா இருக்கிறது வரைக்கும் அது கட்டளை, வார்த்தையை நிறைவேற்றிட்டாரா நம்மேல் விழுந்த கடமை. நம்ம இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமை, கிறிஸ்து மன்னித்தது போல நீ மன்னிக்கணும். நீர்க்கால்களை போல அவர் நம்முடைய இருதயத்தை திருப்புகிறார். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகணும். இப்ப எப்படி மன்னிச்சாரு? நம்ம ஓடி போய், ஏசப்பா எனக்கு பாவத்தை மன்னிச்சிருங்க, சரி உன்னை நான் மன்னித்தேன், ஏசப்பா நான் இனி எந்த தப்பும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் உன்னை மன்னித்தேன். அப்படி இல்லையே. அவர் எப்படி மன்னித்தார்? நாம் பாவிகளாய் இருக்கையில, பாவ உணர்வே இல்லாத நிலையில அவர் எல்லாவற்றையும் நமக்காய் நம்ம மேல அன்பு கூர்ந்து அந்த அன்பை விளங்க பண்ணி செய்து முடித்த அந்த தேவன் செய்தது போல நீங்க ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. அது எப்படி மன்னிக்க முடியும்? இப்போ ஒரு வழக்குக்கு தீர்ப்பை நம்ம பார்த்தோம். அவங்க எத்தனை வருஷத்துக்கு பிறகு அந்த டிலேடு ஜஸ்டிஸ் ஆக்சுவலி டினைடு ஜஸ்டிஸ்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவங்க சொல்றாங்க, கடவுளுக்கு என்னது, கடவுளுக்கு தீர்ப்பு தண்டனை அறிவிக்கல குற்றவாளின்னு சொல்லும் போதே அவங்க சொல்றாங்க கடவுளுக்கு தீர்ப்பு. ஏன்? இன்னசென்ட், ஒரு தப்பும் செய்யல, 2 பேர் கொல்லப்பட்டாங்க. இன்னசென்ட் பீப்புள் சொல்றாங்க கடவுள் என்ன செய்திருக்கிறாரு, தண்டனை கொடுத்திருக்கிறாரு. ஸ்தேவான் என்ன சொல்றார்? இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதிரும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அப்படி திருப்புகிறார், மன்னிக்கும்படியாக. சபையில காணப்படுகிற நம்ம ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை திருப்புறாரு. நம்ம ஏன் ஸ்தேவான் நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், எதுக்கு மன்னிக்கணும்? எதுக்குன்னா அவனுடைய மனசாட்சி சுத்தமாவதற்கு. ஏன்னா அந்த ஜனங்க மன்னிப்பு கேட்கவே இல்லை. ஸ்தேவான் எல்லாரும் கூட்டத்தோட சேர்ந்து நான் கல்லறிஞ்சிட்டேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு யாராவது ஒளிச்சு கேட்டாங்களா? இல்ல ஒரு சைட்ல இருக்கிற கள்ளன் சொன்னார்ல, நீ ஒரு குற்றமும் செய்யாத அவரை நீ என்ன செய்யற, பரியாசம் பண்ற, என்ன நினைத்தருளும், அப்படி சைட் டோர் வழியா ஸ்தேவான்ட்ட யாராவது கேட்டாங்களா? நோ. ஆனா அவர் சொல்றாரு, இவங்க மேல இந்த குற்றத்தை சுமத்தாதிரும். ஏன்னா அவருடைய மனசாட்சி சுத்தமாவதற்கு. அப்போ நம்ம எப்படி மன்னிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு, ஐம் சாரி, நான் இதை தெரியாம செஞ்சுட்டேன், இல்ல நான் தெரிஞ்சேதான் உனக்கு விரோதமா செஞ்சுட்டேன், நான் இப்போ மனம் வருந்துகிறேன், மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். ஏன்னா தீய நோக்கம் பாவம்னு சொல்லுது. வெளிப்படையா மன்னிச்சுட்டு அண்டர் கிரவுண்ட் வேலை எல்லாம் தீய நோக்கம் பாவம். அப்போ ஒருத்தங்க எனக்கு விரோதமா செஞ்சுட்டாங்க, நான் அன்னைக்கு செய்தது தப்பு, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஓகே. ஏன்னா அந்த ஆள் என்கிட்ட என்ன செய்யறது, மன்னிப்பு கேட்கிறாங்க. தப்பு செய்யறவன் மனம் திரும்புறான், மனம் வருந்துறான், அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கலாம். ஓகே. மனம் திருந்தவும் மாட்டான், மனம் வருந்தவும் மாட்டான், மன்னிப்பும் கேட்க மாட்டான். ஆனா ஸ்தேவான் மன்னிச்சார். எதற்குன்னா அவருடைய மனசாட்சி கிளியர் ஆகுறது. இல்லாட்டா நமக்கு என்ன இருக்கும், அந்த உணர்வு, நம்ம பாதிக்கப்பட்ட அந்த உணர்வு அப்படி உள்ளால இருந்து அது என்னவா மாறும், கசப்பா மாறும். கசப்பா மாறினா வைராக்கியம் வரும். சூரியன் அஸ்தமிக்கு முன்னால உன் எரிச்சல் என்ன செய்யணும், தண்ணிய கடவுது. இப்போ நம்ம இந்த ஒரு கனல் எரிஞ்சிட்டே இருக்கு, அதுல நம்ம குக் பண்றோம், அப்புறம் அதை தண்ணி ஊத்தி என்ன பண்றோம், அணைக்கிறோம். அணைச்ச பிறகு கொண்டு ஒரு பாத்திரத்தை வச்சு குக் பண்ண முடியுமா? தணிஞ்சு போச்சு.
சூரியன் அஸ்தமிக்கு முன்னால, நீ அடுத்த கிரியை செய்ய முன்னால, உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தும் முன்னால, உன் கழுத்தை நீ அழுத்தமாக்கி கொள்ளும் முன்னால, நீ முதல்ல உன் மனசாட்சியை கிளியர் பண்ணுன்னு காட் சொல்றாங்க. அவன் மன்னிப்பு கேட்கும்போது பாஸ்டர் அழகா சொன்னாங்க, நான் யாருக்குள்ளேயே ஒண்ணு மன்னிச்சிட்டேனே, இட்ஸ் ஓகே, ஈஸியா. அந்த இருதயம் என்ன ஆகுது, லைட் ஆயிருது. அந்த இருதயம் அதுல இருந்த அந்த அழுக்கெல்லாம் அது எடுத்து போட்டுட்டு, அதனால ஸ்தேவான் வந்து உடனே மறிச்சிட்டாரு. நம்ம உயிரோட இருக்கிறோம். அப்போ நம்மக்கிட்ட 2 வருஷம் கழிச்சு அவங்க வந்து கேட்கும்போது, நோ ப்ராப்ளம், நான் அப்பவே உன்னை மன்னிச்சிட்டேன். ஏன்னா நம்ம இருதயம் எவ்வளவு லைட்டா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இல்லாட்டா இருதயத்தை கடினப்படுத்தி உங்க இருதயத்துல கசப்பையும் வைராக்கியத்தையும் வைத்தீர்கள், ஆனால் சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறீர்கள் என்று யாக்கோபுல சொல்லுது வசனம். அப்ப இருதயத்துல கசப்பு, இருதயத்துல வைராக்கியம், சத்தியத்துக்கு விரோதமாய் தப்பண்ணும். இப்படி இருதயத்துல வச்சுட்டு நான் என்ன செய்வேன், வெளியில எல்லா காரியத்தையும் செய்வேன். கர்த்தர் என்ன செய்யறாரு, இருதயத்தின் நினைவுகளை வச்சு நிறுத்து பார்க்கிறாரு உன் செயல்களை. தப்பவே முடியாது. அப்ப நம்முடைய இருதயம் கர்த்தரின் கையில இருக்கு. எப்படி அவர் திருப்ப விருப்பப்படுறாரு. மன்னிப்பு கேட்கிறாங்களா, நம்ம மன்னிப்போம். மன்னிப்பு கேட்கலையா, மனம் திரும்பலையா, நம்ம மன்னிப்போம். நீர்கால்கள் போல அவருடைய சித்தத்தை, அவருடைய சித்தம் என்ன, நம்ம பரலோகத்துக்கு போகணும். அவருடைய சித்தம் என்ன, நம்ம நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளணும். அந்த இஸ்ரவேலர்கள் கானானுக்கு போனாங்க, நம்ம பரலோகத்துக்கு போனோம். ஆனா இருதயத்தை கடினப்படுத்தின சிதேக்கியா போய் சேரல. அவன் இஸ்ரவேலன் தான். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கலாம், நம்ம தேவனின் மந்தையில அங்கமாய் ஐக்கியமாய் இருக்கலாம். ஆனா நம்ம இருதயத்தை கடினப்படுத்துவோம்னா, நம்ம கழுத்தை அழுத்துவோம்னா, ஏன்னா வார்த்தை வருது, மன்னிப்பு. மன்னிப்பு கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய பாதையில ஓட நம்மளை அழைக்கிறாரு. கசப்பை எடுத்து போடு, வைராக்கியத்தை எடுத்து போடு, எரிச்சல் தனியட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கும் போது ஒப்பு கொடுக்கிற ஜனங்களாய் பரம கானானுக்கு போனோம். இங்க வீடு கட்டு வாழ்ந்து, சவுதியில நமக்கு இப்ப அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியும்னா இங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கி, இங்க கார் வச்சு, இங்க நல்ல சுகபோகமாய் வாழ்ந்து, அங்கேயும் அப்பார்ட்மெண்ட் கட்டி, அங்கேயும் வீடு பங்களா தோப்பு எல்லாம் வாங்கி எல்லாம் சுகபோகமா வாழ்ந்து, கடைசியில பரலோகத்துக்கு போக முடியலன்னா, இங்க இருந்து இந்தியாவுக்கு போக முடியலன்னா என்ன ஆகும்னு நினைச்சாலே நம்ம கலங்கி போவோம். பரலோகத்துக்கு போக முடியல, இங்க எல்லாம் சுகபோகமா வாழ்றோம், தேசத்துக்கு போக முடியல, உன் சொந்த தேசத்துக்கு போக முடியாது. பாதை அடைக்கப்பட்ட எவ்வளவு கலக்கம். இங்கேயும் வாழலாம், இந்தியாலையும் வாழலாம், பரலோகம் போக முடியாதுன்னா யாருக்குமே என்ன இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், மிகுந்த தயவு உள்ளவர், என் மேல் அன்பாய் இருக்கிறவர். அதனாலதான் அவர் இந்த வேளையில நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம கிட்ட இந்த வேளையில எச்சரிக்கிறாரு. நம்ம அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். நம்முடைய பிடரியை நம்ம கடினப்படுத்துவோம்னா சகாயமின்றி சடுதியில நம்ம அழிந்து போக வேண்டிய காலத்துக்கு நேராய் நம்மளே கொண்டு போய் விட்டுருவோம். கர்த்தர் வந்து நம்மளை புஷ் பண்ணி விட மாட்டாரு. நம்ம எல்லாரையும் புஷ் பண்ணிட்டு நான் தான் போய் முதல்ல சாடுவேன்னு நம்ம நிற்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரா வருது, நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ ஒப்பு கொடுப்போம். அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் நல் மனசாட்சி உடையவர்களாய் நம்ம வந்து அந்த நித்திய ஜீவனை நம்ம சுதந்தரித்து கொள்ள அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நியாயாதிபதி எங்க இருக்கிறாரு, வாசல்ல நிற்கிறார். அவர் எதிர்க்கு நிற்கிறாரு. நம்ம ஒருவருக்கு ஒருவர் முறையிடும் போது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமா நம்ம முறையிடும் போது அவர் வாசல்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்றாரு, மகனே உன் இருதயத்தை திருப்பு, மன்னிச்சிரு, கசப்பை எடுத்து போட்டுரு, வைராக்கியத்தை எடுத்து போட்டுரு. அது இல்ல ஆண்டவரே, கிளாஸ் 1ன்னா அவன் என்கிட்ட வரட்டும், அவன் முதல்ல இறங்கட்டும், கிளாஸ் 2க்கு போ மகனே, பரலோக ராஜ்யம். அப்போ கர்த்தர் நம்ம கிட்ட பேசும்போது நாம் ஒப்பு கொடுக்கிற ஜனங்களாய், சிதேக்கியாவா இல்ல, கோரேசாய் 70 வருஷம் சிறையிருப்புல இருந்த ஜனங்கள் மீண்டு எப்படி பட்டணத்துக்கு போய் பலிபீடத்தை கட்டி பலியிட்டு ஆராதனை செய்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்ம நியாயம் தீர்க்கும்படியாய், இங்கிலீஷ்ல கண்டம்னு இருக்கு, நியாய தீர்ப்புக்கு கண்டம்ட், பனிஷ்ட். நியாயாதிபதி தட்டி உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவதுக்கு நிக்கல,
நம்ம மன்னிக்கலைன்னா, இருதயத்தை நம்ம திருப்ப ஒப்பு கொடுக்காம கடினப்படுத்தினோம்னா நம்ம கண்டம் பண்ணப்படுவோம், பனிஷ் பண்ணப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம லெக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறவர்களாய், இயேசுவிடத்துல நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்தவர்களாய், ரட்சித்த தெய்வம் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். ரட்சித்த தெய்வம் நம்மை நடத்தி நம்மை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்ய வல்லமை உள்ளவர். அவர் பாதையில ஓடும்படி, ஏன் பாதையில ஓடி புக் வாங்காம கலெக்டர் ஆயிருவேன், 9 வருஷம் ஆயிட்டு கலெக்டர் ஆக்குங்க, நோ சான்ஸ். 9 வருஷம் ஓடினாலும், தேவனின் மந்தையில ஓடினாலும், போதகருக்கு பக்கத்துல இருந்தாலும் வாய்ப்பே கிடையாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் அவர் வைத்திருக்கிற அந்த லெக்கை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அந்த பந்தய பொருளுக்காய் நாம் பொறுமையாய் ஓடுவோம். கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிற வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது, ஏசப்பா என் கசப்ப, என் எரிச்சல, ஒரு கன்னத்துல என்ன அறையும் போது மறு கன்னத்தையும் காட்டி கொடுன்னு சொல்லி வேதம் சொல்லுதே. அப்பா என்ன, ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். என்னை ஆண்டவரே அப்பா எனக்கு மன்னிக்க முடியாத, எனக்கு கசப்பாய், எனக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிற, ஹல்லேலூயா, தீய போல அக்கினிய போல உள்ள எரிந்து கொண்டிருக்கிற எல்லா கசப்பான உணர்வுகளும் அப்பா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அவைகள் எல்லாம் சாம்பலாய் போவதாக, சத்துரு தப்பெண்ணம் கொள்ள வைத்து எங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போகும்படி அவன் எத்தனம் பண்ணும் போது, அவன் எங்களை வஞ்சிக்க முயற்சிக்கும் போது, ஏசப்பா நாங்க உங்க சமூகத்துல வருகிறோம். எங்க இருதயத்தை நீர்க்கால்களை போல திருப்புகிறவரே, அல்டிமேட் பவர் உள்ளவர், சுப்ரீம் பவர் உள்ளவர், இண்டிபெண்டன்டாய் செயல்படுகிறவர், ஒருவராய் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கும்படியாய் நம்மை அந்த பாதையில ஓட அழைக்கிறார். நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஒப்பு கொடுத்தவர்களாய், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, எஸ் லார்ட், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் அப்பா, ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமாய் அவருக்காக ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளாய் அந்த
பாதையில ஓடுகிற பிள்ளைகளாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, நீங்க தந்த அந்த பந்தய பொருள் ஆண்டவரே, அந்த பரம அழைப்புக்கு நேராய் ஆண்டவரே இலக்கை நோக்கி நாங்க ஓட எங்க இருதயத்தை உங்க கையில நாங்க வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் கால்கள் போல எங்களை திருப்புவீராக, எங்களை நித்திய பாதையிலே நடத்துவீராக. உடைய சித்தம் எங்க வாழ்க்கையில பரிபூரணமாய் நிறைவேறுவதாக ராஜாவே. இந்த நேரத்திலையும் உலகத்தின் காரியத்திற்காய் இருதயத்துல பாரத்தோடு நிற்கிற பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் உமக்குடைய சித்தத்திற்கு நேராய் எல்லா காரியங்களையும் அப்பா வைக்கிற பிள்ளைகளாய், இருதயத்துல காணப்படுகிற எல்லா யோசனைகளையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் ஓடி ஆண்டவரே உங்க பாதையில ஓடி நாங்க அந்த பரம அழைப்ப அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள எங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒருவரும் விடுபடாதபடி அப்பா உங்க ராஜ்யத்தை நாங்கள் கண்டடைய உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.